முதல் விஷயம் என்னன்னா, காலையில நம்ம சாப்பிடக்கூடிய பானம் எல்லாருக்கும் காலையில இருந்துச்சா ஒரு காஃபியோ டீயோ குடிக்கணும். வேற எதுவுமே இல்லையா? இந்த காஃபி டீயை தவிர வேற எதுவும் நமக்கு எத்தனை வருஷமா தெரியும்? காஃபி டீ 200 வருஷமா தெரியும். 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா, பெரிய தாத்தா, முப்பாட்டன் அவங்கலாம் ஏதோ ஒண்ணு குடிச்சிருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் என்ன குடிச்சாங்க? சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா நிறைய பட்டியல் இருக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயம், கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி இலைங்கிறது நம்ம இந்த நவீன வேளாண்மை என்ன சொல்லணும்னா அதை களை அப்படிங்கும். அது வீடு, அதை வீடு சைடு போட்டு களை கொல்லி போட்டு ஒளிச்சிருன்னு சொல்லி கத்து கொடுத்துட்டு இருக்கான் இப்போ. ஆனா அது வீடு கிடையாது. கரிசாலைக்கு எங்க சித்த மருத்துவம் வச்ச பேர் என்ன தெரியுமா? தேகராஜன். உடலை வலுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தேகராஜன். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே அப்படின்னு ஒரு பாட்டு. தேரன் தைல வர்க்கம்னு நான் விக்ரம்லாம் அதெல்லாம் எழுதிதான் பாஸ் பண்ணி வந்தோம். அது என்ன தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி. தேகராஜன் அப்படின்னா அது கரிசலாங்கண்ணி. தில் அப்படின்னா எள்ளு. இந்த நல்லெண்ணையும் அந்த கரிசாலை சாறையும் சேர்த்து காய்ச்சி வீட்டுல வச்சுக்கோப்பா. அந்த தைலத்தை ஒரு ஸ்பூன் போல உன் வீட்டுல ஒரு புள்ள கொள்ளு கொள்ளு கொள்ளுன்னு இருமி சளியை துப்புனா பச்சையா வெளியே விழுது. சளி விழுந்துச்சுன்னா காக்கா அதை தூக்கிட்டு போயிடும். காகம் உணும் சளி அந்த காலத்துல எழுதியிருக்கான். அவ்வளவு துண்டு சளியா வெளியே வந்ததுன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும். அப்படி சளி பிடிச்சிருக்கிற குழந்தைக்கு அதை ஒரு ஸ்பூன் கொடுத்தேன்னா அந்த குழந்தையோட கபம் போகும். அந்த நெஞ்சில பிடிச்சிருக்க கபம் குறையும் அன்னைக்கு சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன அறிவியல் என்ன சொல்ல தெரியுமா? கோவிடுக்கான மருந்துக்கு கரிசலாங்கண்ணியை தேடினாங்க. வைரல் நிமோனியாவை அது கட்டுப்படுத்துமா? அவ்வளவு ஆற்றல் கரிசலாங்கண்ணியில இருக்கு. நாம ஏன் வீட்டுல கொஞ்சம் ஒரு 100 கிராம் கரிசலாங்கண்ணி பொடியை வச்சுட்டு டீ போடும்போது ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ போட்டு, இல்ல டிகிரி காப்பி போடுற டிகாஷன் டப்பா இருந்ததுன்னா அதுல போட்டு டிகாஷன் எடுத்து அந்த கஷாயத்தை நம்ம ஏன் குடிக்க கூடாது? டிவியில ஒரு அம்மா அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு போய் 10 ரூபாய்க்கு அந்த பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படிங்கிறோம்ல. அது அந்த கம்பெனிக்காரன் அந்த பாக்கெட் போட்டு குடிக்கிட்டோம். நம்ம கரிசலாங்கண்ணியை குடிக்கலாம். ஒரு அம்மா இங்க நெல்லிக்காயை வச்சு நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. நெல்லியிலேயே நிறைய பொருளா. அந்த நெல்லிக்காயில ஒரு தேநீர் குடிச்சு பாருங்க தெரியும். நான் குடிக்கிறேன் நெல்லிக்காய் தேநீர். வெறும் நெல்லிக்காய் பொடி, ஒன்றும் பெரிய மகா வித்தை எல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய டயட்ரி கோர்ஸ் எல்லாம் போகணும் இல்ல. வெறும் நெல்லிக்காய் பொடிய ஒரு அரை ஸ்பூன் போட்டு டிகாஷன் இறக்கி அழகா அதுல கொஞ்சம் போல சொட்டு தேன் விட்டு சூடா குடிங்க. எவ்வளவு சிறப்பு தெரியுமா? நெல்லிக்காயினுடைய விட்டமின் சி ஹைலி தெர்மோஸ்டேபிள். தெர்மோஸ்டேபிள்னா என்னன்னா, சில பொருளை வெயில்ல வச்சு அதனோட சத்து இழந்துரும். நெல்லிக்காயினுடைய பொடி சத்தை இழக்காது. அந்த விட்டமின் சி இருக்கும் நெல்லிக்காயுடைய உலர்ந்த பொடியிலையும் அந்த சத்து இருக்கும். நம்ம ஏன் நெல்லிக்காய் பொடியில ஒரு டீ குடிக்க கூடாது? ஒரு நாள் நெல்லிக்காய் டீ, ஒரு நாள் கரிசலாங்கண்ணி டீ, ஒரு நாள் ஆவாரம் பூ டீ, ஒரு நாள் இஞ்சி சுக்கு. ஒருத்தர் வச்சிருக்காரு சார், ஒரு கேரளாக்கார மாதிரி தெரிஞ்சாரு. இஞ்சி சுக்கு, இஞ்சி மஞ்சள் அப்படி நிறைய டீ வச்சிருக்காங்க. நம்ம ஏன் அதை குடிக்க கூடாது? நம்ம எதுக்கு எப்ப பார்த்தாலும் போய் அமேசான்ல ஆர்டர் போட்டு 3 ரோசஸ் டீ அப்படி பிராண்ட் டீ இருக்கட்டும், வெளியே எங்கேயோ வாங்கிட்டோம். நம்மளுடைய காலை பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கணும். வாட் இஸ் கால்ட் ஃபங்க்ஷனல் பிவரேஜ் ஆர் நியூட்ராசூட்டிக்கல் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில நம் உடல் ஆரோக்கியத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். இந்த ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் வீட்டுல எல்லா பிள்ளைகளும் தும்மிட்டு இருக்கும், இல்ல நெஞ்சில கபம் கட்டி இருக்கும். கேட்டா சார் உங்க மெட்ராஸ் 25 டிகிரி சார், எங்களுக்கு காலையில 18 டிகிரி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒசூர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரியில தேநீருக்கு பதிலா நல்ல இஞ்சி டீ, துளசி டீ, நெல்லிக்காய் டீ, கரிசலாங்கண்ணி டீ குடிக்கலாமே. யாராவது கோச்சிப்பாங்களா? அது கிடைக்காதா? எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடிய மிக சாதாரணமான ஒரு பொருள். எல்லார் வீட்லயும் கம்பல்சரியா வாங்கணும். ஏன்னா பெரிய விலை உயர்ந்த விஷயமா? 100 கிராம் அதிகபட்சம் போனா 40-50 ரூபா வரும். அதுக்கு மேல விற்கிறதுக்கு அதுக்கு தேவையே இல்லை. அப்ப நம்ம அதை வாங்கி வச்சு காலையில அந்த தேநீர் குடிங்க. சரி, தேநீர் குடிக்க கூடாதா? குடிக்கலாம், மிகச்சிறப்பு. தேயிலை அவ்வளவு உடலுக்கு நல்லது. ஆனா தேயிலைய டீயா போடுறதுக்கு யாருக்கு நம்மளுக்கு தெரியாது. நம்மால் டீயா போட்டு குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேநீர் கிடையாது, தேநீர் பால் பாயாசம். அப்படிதான் பண்றான். பால்ல தேயிலையை போட்டு சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சு அப்படி கட்டி சொட்டா, அதுக்கு பேரு தேநீர் கிடையாது. உலகத்துல எவனும் அப்படி குடிக்க மாட்டான். நீங்க வெளிநாட்டுல போங்க சார், கொஞ்சம் மில்க் அப்படின்னு கேட்டாலே ஒரு பார்வை போமா, இங்கே நம்ம டீ குடிச்சோம்னா டீ தண்ணி தான். அது வெறும் டீ தேயிலையை போட்டு கொதிக்கிற வெண்ணில தேயிலையை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சு குடிச்சா அதுதான் தேநீர். வேணும்னா கொஞ்சம் தேன் விட்டுக்கோ, வேணும்னா ஒரு சின்ன கருப்பட்டி போடுங்க, சக்கரை வியாதி இல்லாதவங்க. மற்றவங்க வெறும் தேயிலை, அது மிகச்சிறப்பு.
அந்த மாதிரி குடிச்சா அது எதிர்பார்த்தலுக்கு நல்லது, வெசல்ஸ்க்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, புற்றுநோய் கூட தடுக்குங்கிறான். இப்போ ஒரு நாள் வெறும் பச்சை தேநீர், கட்டன் சாயா அது மாதிரி கட்டன் சாயா, ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி, ஒரு நாள் ஆவாரை கஷாயம், ஒரு நாள் நெல்லிக்காய் டீ நீர், இதெல்லாம் ஏதாவது ரொம்ப மெனக்கெடல் வேணுமா? உங்க வீட்டுல ஒரே டப்பால டீ தூளுக்கு பதிலா ஒரு 4 டப்பால எதிர்க்கணும். ஒரு கரிசலாங்கண்ணி டப்பா, ஒரு நெல்லிக்காய் டப்பா வச்சுட்டு அவங்கவுங்க 1/2 ஸ்பூன் போட்டு அந்த பருவத்துக்கு என்ன வேணுமோ அதை